Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 12th June 2023. Pre-market information பார்க்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சிருக்க யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில முடிஞ்சிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட அதில் ஒரு மார்ஜினல் அப் தான். டவ் ஜோன்ஸ் வந்து 0.13%, S&P 500 0.11, நாஸ்டாக் 0.16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு அளவு ஏற்றத்துல தான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது தொடர்ந்து ஆசிய சந்தைகள் எப்படி இருக்குதுன்றதையும் பார்க்கலாம். ஆசிய சந்தைகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்ஸாங், ஹாங்காங் சந்தை, சவுத் கொரியா காஸ்பி சந்தை, அதே மாதிரி சீனாவோட சங்கை சந்தை இவெல்லாம் இறங்கி தான் தற்போது வியாபாரமாகி வருகிறது. மாறாக ஜப்பானோட நிக்காயும் தாய்வான் சந்தை ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிறது. அதனால இது வந்து ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நிப்டி ஆனது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரம் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-20 புள்ளிகள் ஏற்றத்துடன் தற்போது வியாபாரம் ஆகி வருகிறது. ஆனாலும் நான் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன். பட் அந்த செல்லிங் ஏரியா. ஸோ இப்போ ஓப்பன் ஆகுறதே அப்படின்றது வந்து செல்லிங் ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டி தான் ஈக்விட்டி ப்ரோ. இதுல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டிசிஎஸ்ல வந்து ஃபியூச்சர்ஸ்ல எந்த இடத்துல நம்ம லாங் ஷார்ட் போலான்றதும் ஒரு 6 ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம வந்து கேஷ் ஸ்கிரிப்ட்ஸும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு போடுறோம். டெய்லி கைட். ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,370 சப்போர்ட்டாக வச்சிருக்கோம். 18,800 போயாச்சு இல்லையா, தொட்டாச்சு. அதன் பிறகு அங்கிருந்து என்ன அது இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு வரது பார்க்கணும். ஸோ அப்பர் ரெண்டு அப்படின்றது சீல் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் எதை நோக்கி லோவர் ரெண்டு நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நிஃப்டி பேங்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணது 45,100ல. எதை நோக்கிய பயணம் வந்து 43,000 நோக்கிய பயணமாக இப்போதைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு வந்து மார்ஜினலி அப் 3.74%. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கிறத பார்க்குறோம். 103.66. இது எல்லாமே பங்கு சந்தை எதிரான செயல்பாடுகளாக பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து $74 கிட்ட இருக்கிறத பார்க்குறோம். 73.89 ஒரு பேரல் என்ற விலையில. தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கிறத பார்க்குறோம். ஏறக்குறைய உச்சமான $2,050 பெர் அவுன்ஸ் தொட்ட பிறகு இது இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா 1930 அப்படின்ற ஒரு கீழ் எல்லை, மேலே 198085 இந்த மாதிரி ஒரு மேல் எல்லை என்ற குறுகிய எல்லைக்குள் தற்போது வியாபாரமாகி வருகிறது. அதே மாதிரி யூஎஸ்டி ஐநார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் திரும்ப செட்டில் டவுன் ஆயிருக்கு. பட் வந்து ஹையர் சைடு ரைட் நோ 82.46 அப்படின்ற நிலையில இருக்கு. மேலே 82.7580 இதுல தடுக்கப்படுகிறது. அதே மாதிரி கீழே வரும்போது இப்போ 82 81.90 இந்த எல்லைகள் தான் இப்போதைக்கு அதனுடைய ட்ரேடிங் ரேஞ்சா இருக்கிறத பார்க்குறோம். முக்கியமான எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாளைக்கு ஃபெட் மீட் ஆரம்பிக்குது. ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் அப்படின்றது ஹைக் பதிலாக பாஸா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை இது வந்து ஒரு ஹாக்கிஷா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டா? எல்லாத்தையுமே வந்து எதிர்பார்ப்புடன் தான் சந்தை இருக்கிறது. ஹாக்கிஷா டாவிஷா அப்படின்றது வந்து நாளான்னைக்கு நமக்கு தெரிய வரும். 15ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட மீட் இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட். ஆக உலக முக்கிய பொருளாதாரங்களுடைய சென்ட்ரல் பேங்க் மீட் அப்படின்னு இந்த வாரத்தில் இருக்கு. அவைகளுடைய கொள்கை ரீதியான முடிவுகளும் பங்கு சந்தையை நேரடியாக பாதிக்க வாய்ப்பு உண்டு. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் போன மாசம் முழுக்க பையரா இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த டேர்ன் செல்லர் அப்படின்றது பெரிய அளவுல செல் பண்ணலனாலும் கூட அவங்க தற்போதைக்கு செல்லரா இருக்கிறாங்க. ஸோ வெளியன்று 302 கோடிக்கு விட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் டிஐஸ் வந்து கொஞ்சம் இறங்கி வாங்கிட்டு இருக்காங்க 1245 கோடிக்கு. ஆனாலும் எஃப்ஐஸ் என்ன மாதிரியான ஒரு டைரக்ஷன் முடிவு எடுக்கிறாங்க அதை நோக்கி தான் சந்தை நகர்வதை பார்க்கிறோம். பொதுவாகவே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை முதல் கட்டமா என்ன செய்யணும்? மணி வேல்யூ ப்ரொடெக்ஷன் பண்ணணும் இல்லையா, எகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ரெண்டாவது அது வளரவும் வைக்கணும், ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆக இது ரெண்டுமே பண்ணணும். என்ன வேணும்? ஃபினான்ஷியல் லிட்ரஸி வேணும். அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்களும் கூட கை கோர்த்து அதை நடைமுறை கொண்டு வரணும். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற அடிப்படை பயிற்சி வகுப்பு 19ஆம் தேதி சண்டே இருக்கு. நீங்களும் உங்க நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு லெவல் 2 அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இன்று இரவு ஆரம்பிக்குது. 8லேருந்து 9 மணிக்கு ஆன்லைன் ப்ரோக்ராம். ஒரு மாதத்திற்கு 4 வாரங்கள், மண்டே த்ரூ ஃப்ரைடே நான் தான் எடுக்கிறேன். எல்லாருமே இதில் பங்கு கொள்ளலாம். இதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அதே மாதிரி எஃப்ஓ எல்லாமே படிக்கிறோம். மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம்.
9 மணிக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் OFL. ஸோ இது ஏற்கனவே பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால ஒரு நாள் லேட்டான பரவாயில்ல, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோவை நிஃப்டி 50ல உருவாக்குங்க. நீங்கள் கம்பெனியை செலக்ட் பண்ணுங்க. என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட்டை நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி இது. டைமர் ஸ்விங் எக்ட்ராவோட வெப்சைட் போய் பாருங்க. அந்த இன்னும் விசேஷ விலை இன்னும் இருக்குது, 90% டிஸ்கவுண்ட் உபயோகப்படுத்தி. ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு எக்ட்ரா டிவியில நிஃப்டி லைவா நம்ம அனாலிசிஸ் பண்றோம். வாய்ப்புகளை பாருங்க. கேண்டில்ஸ் பார்க்கும்போது இப்போ திரும்ப 2வது நாளா வந்து ஒரு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்க்குறோம். பேரிஷ் என்கல்ஃபிங் முடிஞ்சாச்சு. பேரிஷ் கேண்டில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது என்ன நடக்கலாம், எதை நோக்கி பயணிக்கலாம்னா 18,370 நோக்கி பயணிக்கலாமோ அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். மேலே 18,800 தடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. கமெண்ட்ஸும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.